ஒரு உடற்கூறு வர்ணனைக்குள்ள, அதாவது ஒருவரோட உடல் உறுப்புகள பத்தி பாடுற ஒரு பாட்டுக்குள்ள, இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் ரகசியத்த ஒரு கவிஞர் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியறதா? ம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. அதுவும் பல நூற்றாண்டுகளா யாருமே எளிதா கண்டுபிடிக்க முடியாதபடி அத ஒளிச்சு வச்சிருக்காரு. 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தமிழ் முனிவர், வெறும் பக்தி பரவசத்தால மட்டும் இல்லாம, மிக நுட்பமான ஒரு கணித தத்துவ கட்டமைப்போட ஒரு கவிதைய வடிவமைச்சிருக்காரு. அப்போ இது வெறும் பக்தி பாடல் கிடையாது, ஒரு ஆழமான அறிவியல்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அந்த ரகசியத்தை தான் தேடி போக போறோம். புதிய விஷயங்கள ஆழமா கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான அலசல் இது. இந்த தேடலுக்கு நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். திருநாவுக்கரசர் அப்படின்னு அழைக்கப்படுற அப்பர் பெருமான் தில்லை நடராஜரை பத்தி பாடிய பாழையுடை கமுஹோங்கி அப்படிங்கிற தில்லை திருவிருத்த பதிகத்தோட ஆழங்களுக்குள்ளதான் இன்னைக்கு நாம பயணிக்க போறோம். ஆ இது தமிழ் இலக்கியத்துல பாதாதிகேச வர்ணனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதம் தொடங்கி தலைமுடி வரைக்கும் ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்கிறது. ஆமா. ஆனா இதுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிப்படையான முரண்பாடு தோணுது. வந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்காரு அப்படிங்கறதானே தத்துவம். ஆமா, அதுதான் சைவ சித்தாந்தத்தோட அடிப்படை. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் தில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அந்த சிற்றம்பலத்துக்குள்ள மட்டும் வந்து நடனம் ஆடணும்? இது கொஞ்சம் முரண்பாடா இல்லையா? இந்த முரண்பாடு தான் நம்ம தேடலோட தொடக்க புள்ளியே. பாத்தீங்கன்னா, சிவனோட நடனம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு கலை வடிவமோ இல்ல ஒரு பொழுதுபோக்கோ கிடையாது. ஓ, அப்ப அதுக்கு வேற ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. கண்டிப்பா. அது ஒரு மாபெரும் பிரபஞ்ச இயற்பியல், அப்புறம் உளவியல் தத்துவம். இறைவன் எதற்காக ஆடுறார்னா, மனிதர்களாகிய நமக்குள் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிற ஆணவம், அதாவது அந்த ஈகோ உடுங்கிறதுக்காக தான். நான், எனது அப்படிங்கிற அந்த செருக்கு அழியணும்னு சொல்றீங்க. அதேதான். அந்த செருக்கு முற்றிலுமா அழிஞ்சு, உயிர் அதோட உண்மையான இயல்பை உணர்றதுக்காக நிகழும் ஒரு பிரபஞ்ச அதிர்வு தான் அந்த ஆனந்த தாண்டவம். இத தில்லையில ஒரு நிகழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அந்த இடத்துக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா? அதாவது பிரபஞ்சத்தோட மையமா தில்லை கருதப்படுது. அதே போல மனித உடலோட மையமா நம்ம இதயமா அந்த சிற்றம்பலம் உருவகப்படுத்தப்படுது. வாவ்! பிரபஞ்சத்துல நடக்கிற அதே நடனம் ஒவ்வொரு மனிதனோட இதய துடிப்புலயும் நடக்குதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. நம்ம மூச்சுக்காட்டுலயும் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்த்தத்தான் அவர் தில்லையில ஆடுறாரு. தில்லே அப்படி விடுங்கிது ஊரு முற்றும் இல்ல. அது நமக்குள்ள இருக்கிற இதயம் அப்படிங்கிற இந்த உருவகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரி, இந்த மனநிலையோட நாம அப்பரோட வர்ணனைக்குள்ள கொஞ்சம் விரிவாவே போவோம். தாராளமா போலாம். இறைவனோட நடனத்தை காணச் செல்ற அப்பர் எடுத்த உடனே நேரடியாக சிற்றம்பலத்துக்குள்ள நுழைஞ்சிடல. ஒரு திரைப்படத்தோட முதல் காட்சி மாதிரி ஊரோட எல்லையில நின்னுகிட்டு அந்த நிலப்பரப்ப, இயற்கை வளத்தை முதல்ல ரசிக்கிறாரு. ம். அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. ஆமா, வானலாவ ஓங்கி வளர்ந்திருக்கிற பாக்கு மரங்களை, அதாவது கமுகு மரங்களை பாக்குறாரு. மாட வீதிகளுக்கு பக்கத்துல இருக்கிற வயல்கள்ல துள்ளி குதிச்சு விளையாடுற வாழை மீன்களை பாக்குறாரு. கேட்கவே ரொம்ப செழிப்பான ஒரு இடமா தெரியுது. அதான் என் கேள்வியும். இறைவனை காண இவ்ளோ அவசரமா பக்தி பரவசத்தோட வர்ற ஒரு துறவி ஏன் ஊரோட விவசாயத்தையும் நீர்வளத்தையும் இவ்ளோ நேரம் நின்னு வர்ணிச்சுக்கிட்டு இருக்கணும்? வந்து அதுதான் தமிழ் இலக்கிய மரபோட மிக நுட்பமான ஒரு விஷயம். சங்க இலக்கியங்கள்ல நம்ம உள்ளுறை உவமம் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். உள்ளுறை உவமம்னா ஏதோ ஒரு குறிப்பு பொருளை மறைச்சு வைக்கிறது, சரியா? ஆமா. அதாவது ஒரு நிலத்தோட தன்மை, அங்க இருக்கிற மக்களோட மனநிலைய அல்லது அங்க நிகழப்போற ஒரு பெரிய தத்துவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அமைக்கிறது. தில்லையோட அந்த செழிப்பும் வளமும் அங்க கிடைக்க போற ஆன்மீக வளத்தோட குறியீடு. ஓஹோ, அப்போ வயல்கள்ல நீர் பாய்ந்து மீன்கள் துள்றதுக்கும் இறைவனோட கருணைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. கரெக்ட். எப்படி அந்த வயல்கள்ல நீர் வற்றாம பாய்ந்து மீன்கள் துள்ளி குதிக்குதோ, அதே போல அந்த சிற்றம்பலத்திலிருந்து கருணை வற்றாம பாய்ந்து உயிர்களை காப்பாத்துது அப்படிங்கறத ஒரு இயற்கை வர்ணனைக்குள்ள அப்பர் ரொம்ப அழகா மறைச்சு வைக்கிறார். அற்புதம். அப்படிப்பட்ட எல்லையில்லா கருணையையும் அழகையும் கண்ட கண்கள் வேறு எதையும் காண விரும்பாதோம். ஆனா இது சொல்லும்போது அப்பர் மிக கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை? சிவனோட ஆடையாடல விட வேறொன்றை உயர்வாக நினைக்கிறவங்கள அழுக்கு கண்கள் உடையவர்கள் அப்படின்னும் பேய்கள் அப்படின்னும் ரொம்ப கடுமையா சாடுகிறார். பேய்கள்னு சொல்லியிருக்காரு. ஆமா. பக்தி இலக்கியங்கள்ல அதுவும் குறிப்பா அப்பர் மாதிரி ரொம்ப மென்மையான கருணை நிரம்பிய ஒரு துறவி இப்படி மாற்று சிந்தனை உடையவர்களை பேய்கள்னு சொல்றது ஒரு விதமான அகங்காரத்தோட வெளிப்பாடாவோ இல்ல ரொம்ப கடுமையான விமர்சனமாவோ உங்களுக்கு தோணலையா?
மேலோட்டமா படிக்கும்போது கண்டிப்பா அப்படி தோணலாம். ஆனா இந்த பேய்கள் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம கோபத்தோட வெளிப்பாடா பார்க்க கூடாது. மாறாக ஒரு ஆழ்ந்த பரிதாபத்தோட வெளிப்பாடா தான் பார்க்கணும். பரிதாபமா? எப்படி சொல்றீங்க? பாத்தீங்கன்னா திருவிசைப்பாவை பாடிய திருமாளிகை தேவரும் இதே போல இறைவனை சாராதவர்கள பிணங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னா, உலகாயுத மாயை, அதாவது நிலையற்ற பொருட்செல்வத்தையும் அதிகாரத்தையும் பதவியையுமே நிலையானதுன்னு நம்பி அதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் மனிதர்கள் வீணடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம்தான் அது. ஓ, உண்மையான செல்வம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது அத பார்க்காம போறாங்களேன்னு ஒரு வருத்தம். ஆமா, தில்லை வழங்கும் முடிவில்லா பேரின்பச் செல்வம், அதாவது முத்தி அப்படிங்கிற மாபெரும் விடுதலை கண் முன்ன இருக்கும்போது அதை விட்டு தற்காலிக இன்பங்களை தேடி அலைபவர்களை பார்த்து இரக்கப்பட்டு சொன்ன வார்த்தைகள் தான் இவை. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது பெட்டியில பூட்டி வைக்கும் தங்கம் இல்ல. புலித்தோல் அணிந்த பெருமாளோட திருப்பாத தரிசனமே உண்மையான செல்வம்னு அப்பர் ஆணித்தரமா நம்புறாரு இல்லையா? அதேதான், அதை உணர்த்தத்தான் அப்படி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. நீங்க அந்த தங்கம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது ரொம்ப நல்ல ஒரு தொடர்பு. ஏன்னா தில்லையோட நிலப்பரப்பை கடந்து இப்போ அப்பரோட பார்வை மெல்ல அந்த சிற்றம்பலத்தின் மீது விழுது. அங்கே பொன்னம்பலத்துல இறைவன் ஆடுவதாக அவர் வர்ணிக்கிறாரு. பொன்னம்பலம். ஆமா, தில்லையை பொன்னாகிய தில்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுவது என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. ஏன்னா வரலாற்று பதிவுகளின்படி தில்லை நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேந்தான் பராந்தக சோழன் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம். ஆமா, அது ஒரு முக்கியமான வரலாற்று தகவல். ஆனா பாத்தீங்கன்னா பராந்தக சோழல் வாழ்ந்த காலம் 10ஆம் நூற்றாண்டு. ஆனா அப்பர் வாழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டு. பராந்தக சோழனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அப்பர் பொன்னம்பலம் அப்படின்னு பாடியிருக்காருன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருத்தம் நிகழ்கிறது, சரியா? மிகத் துல்லியமான அவதானிப்பது. பராந்தக சோழன் பொற்கூரை வேந்தான் அப்படிங்கிற அந்த ஒற்றை தகவலை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்பு தில்லை பொன்னம்பலமாக இல்ல அப்படின்னு பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சாதாரணமா அப்படிதானே தோணும். ஆனா அப்பரோட இந்த பாடல்கள் 7ஆம் நூற்றாண்டிலேயே அல்லது அதற்கு முன்பாகவே தில்லை சிற்றம்பலம் பொற்கூரைகளால் வேயப்பட்டிருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆவண சான்றுகளா திகழுது. பராந்தக சோழன் செய்ததெல்லாம் காலத்தால் பழுதுபட்ட அந்த பழைய பொற்கூரையை புதுப்பித்தது அல்லது மேலும் பல பொன் தகடுகளை கொண்டு அதை விரிவாக்கியதாகத்தான் இருக்க முடியும். வாவ்! ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஆன்மீகத் தேடல் எப்படி ஒரு நிலப்பரப்போட பல நூற்றாண்டுகால வரலாற்றை பாதுகாக்கும் பெட்டகமா மாறுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கண்டிப்பா, இலக்கியம் எப்பவுமே வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு கருவிதான். நீங்க வரலாற்றை பாதுகாக்கும் பெட்டகம்னு சொன்னது அப்பர் பயன்படுத்துற இன்னொரு வார்த்தையோட மிகச் சரியாக பொருந்தது. பொன்னம்பலத்தை ரசிச்ச பிறகு இறைவனோட பாதத்திலிருந்து அவர் இடுப்புல கட்டியிருக்கிற ஆடைக்கும் கச்சைக்கும் அப்பரோட பார்வை நகருது. அதாவது மேல நோக்கி பார்வை போகுது. ஆமா, அங்கே இறைவனை நந்தி அப்படின்னு அப்பர் குறிப்பிடுறாரு. நந்தி அப்படின்னா சிவபெருமானோட வாகனம் அப்படின்னு தான் நாம நினைப்போம். ஆனா வினைகளை அழிப்பவன் அப்படிங்கிற பொருள்ல சிவனையே நந்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமான பயன்பாடு. அதைவிட பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை முதுமை காலத்திற்கும் மரணத்துக்கு பிறகான பயணத்திற்கும் நாம சேர்த்து வைக்க ஒரு சேமிப்பு பொருள், அதாவது வைச்ச பொருள் அப்படின்னு அப்பர் சொல்றாரு. வைச்ச பொருள். ஒரு மந்திரத்தை ஏதோ தத்துவவார்த்தமா மட்டும் அணுகாம எதிர்கால பாதுகாப்பிற்காக நாம சேர்த்து வைக்கும் ஒரு நிரந்தர வைப்பு நிதி மாதிரி ஒரு பெரிய சேமிப்பு திட்டம் போல நடைமுறை வாழ்வியலோடு பொருத்தி பார்ப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஒரு பெரிய உளவியல் இருக்கு. பாத்தீங்கன்னா மனித மனத்தோட மிகப்பெரிய அச்சமே நிலையாமைதான். நாளைக்கு என்ன நடக்கும், வயதானால் நம்ம யார் பார்த்து கொள்வார்கள், இந்த உடலை விட்ட பிறகு அடுத்த பிறவி அப்படின்னு ஒண்ணு வந்துடுமோ அப்படிங்கிற அச்சம் சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமில்லாம அருளாளர்களுக்கும் இருந்திருக்கு. ஓ, அந்த பயம் அவங்களுக்கும் இருந்திருக்கா? ஆமா, தொடர்ச்சியான பிறப்பு இறப்பு சுழற்சியில, அதாவது சம்சாரத்துல சிக்கிக்கொள்வோமோ அப்படிங்கிற அந்த பயத்தை போக்க ஒரு உளவியல் நங்கூரமாவே நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை அவங்க பார்த்திருக்காங்க. ரொம்ப அழகான விளக்கம். ஒரு சேமிப்பு திட்டம் எப்படி பண ரீதியான பாதுகாப்பை தருதோ அந்த மாதிரி இது மன ரீதியான பாதுகாப்பு. கரெக்ட். இதை நாம மாணிக்கவாசகரோட திருவாசகத்தோட இணைச்சு புரிஞ்சுக்கலாம். சித்திலா 10 அப்படிங்கிற பதிகத்துல மாணிக்கவாசகர் இறைவனை எப்படி பணிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தராரு. அவர் என்ன சொல்றாரு? மனதால் இறைவனை தியானித்து வாயால் நமசிவாயா அப்படின்னு உச்சரித்து உடலால் அவரை வணங்க வேண்டும்னு சொல்றாரு.
அதாவது மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டுல குவியணும். மூன்றும் ஒன்றிணையணும். ஆமா, அப்படி முழுமையாக குவியாத பக்தி முழுமையற்றது. எந்த அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு பாதுகாப்பான மனநிலைய இந்த மந்திரச் சேமிப்பு ஒரு மனிதருக்கு தருது அப்படிங்கறதான் அப்பரும் மாணிக்கவாசகரும் வெவ்வேறு வார்த்தைகள்ல வலியுறுத்துறாங்க. அந்த பாதுகாப்பான உணர்வு அப்பருக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்ட வர்ணனையில வெளிப்படுது. இடுப்புல இருந்து இப்போ பார்வை இறைவனோட கழுத்து மற்றும் முகபாவனைகளுக்கு போகுது. அதாவது இன்னும் மேல பாக்குறாரு. ஆமா, கழுத்துல பார்க்கடலை கடைந்தபோது எழுந்த நஞ்சை உண்டதால் ஏற்பட்ட நீல நிற கரை இருக்கு. அதோட பின்னணியில அவர் அணிந்திருக்கிற பன்றிக் கொம்பு வெண்மையாக மிளிருது. ஆனா இவை அனைத்தையும் விட ஒரு நெருக்கமான காட்சி என்னை ரொம்ப ஈர்த்தது. என்ன காட்சி அது? சிவபெருமான் நடனம் ஆடும்போது அவருடைய ஒரு கை ஒரு குறிப்பை காட்டுதாம். உமையம்மையும் மைத்தீட்டிய கண்களுடன் அதை மகிழ்ந்து பார்க்கறாங்க. அது என்ன குறிப்பு அப்படின்னா, பல காலங்களுக்கு பிறகு தன்னை காண வந்திருக்கிற அப்பரை பார்த்து ஒரு நண்பனைப் போல எப்போது வந்தாய் அப்படின்னு கேட்பது போல அந்த கைமுத்திரை இருக்கான். வாவ், ரொம்ப ஆழமான கற்பனை. பொதுவாக கடவுள்னா ஒரு தொலைதூர சக்தி, பயபக்தியோடு அணுக வேண்டிய மாபெரும் அரசன் அப்படிங்கிற பிம்பம் தானே இருக்கு. ஆனா இங்க கடவுளே பக்தனை பார்த்து புன்னகித்து எப்போ வந்தா அப்படின்னு கேட்பது பக்தியை தாண்டிய ஒரு ஆழமான தோழமையை காட்டுது. ஆமா, அந்த தோழமை எப்படி உருவானது அப்படின்னு புரிஞ்சுக்க நாம அப்பரோட வாழ்க்கை பின்னணிய சற்று திரும்பி பார்க்கணும். அப்பர் தனது இளமை காலத்துல தர்மசேனர் அப்படிங்கிற பெயர்ல சமண மதத்தோட மிக முக்கிய தலைவரா இருந்தவர். பல காலம் சிவநெறியை விட்டு விலகி இருந்தவர். அதன் பிறகு அவருக்கு ஒரு நோய் வருமே. ஆமா, அப்போ அவருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, அதாவது சூளை நோய் வருது. எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியாத அந்த நோய தன் தமக்கையாரோட வழிகாட்டுதலின்படி சிவபெருமானை பாடி குணப்படுத்துகிறாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு குரல், அதாவது ஒரு அசிரீரி ஒலிக்குது. இனி நீ நாவுக்கரசு என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. ஓ, அப்படி ஒரு பேர் மாற்றம் நடக்குது. பல ஆண்டுகள் தன்னை பிரிந்திருந்த ஒரு பிள்ளை மீண்டும் தன் வழிக்கே திரும்பி வந்திருக்கும்போது ஒரு தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதே மகிழ்ச்சிதான் நடராஜ பெருமானின் முகத்திலையும் இருந்ததா அப்பர் உணர்றாரு. தான் வழிதவறி போனோமே அப்படிங்கிற குற்ற உணர்வை இறைவனோட அந்த புன்சிரிப்பு முற்றிலுமாக துடைத்தெறிஞ்சிடுது. நிஜமாவே உணர்ச்சி பூர்வமான ஒரு இணைப்பு இது. ஆனா அந்த உணர்வு பூர்வமான இணைப்பு பதிவு செய்யும் போது அப்பர் தன் மொழி புலமையையும் விட்டு விடவில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கூடுதல் ஆச்சரியம். மொழி புலமைன்னா எந்த இடத்துல சொல்றீங்க? கை நின்ற ஆடல் அப்படிங்கிறத அப்பர் கை ஞாண்ட ஆடல் அப்படின்னு பாடியிருக்காரு. இத இலக்கண பிழை அப்படின்னு நாம நினைச்சிடக்கூடாது. நன்னூல் அப்படிங்கிற தமிழ் இலக்கண நூல்ல நகர ஞகர போலி அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஓ ஆமாமா. அதாவது நா அப்படிங்கிற எழுத்து வரவேண்டிய இடத்துல அதுக்கு முந்தைய சொல்லோட ஓசைக்கு ஏற்ப ஞா அப்படிங்கிற எழுத்து வந்து பொருள் மாறாம நயம் சேர்ப்பது. இந்த இலக்கண விதிக்கு உரையாசிரியர்கள் பலரும் சுட்டிக்காட்டுவதே அப்பரோட இந்த பாடலை தான். ஆழமான பக்தி பரவசத்துல ஒருவன் பாடும்போது அவனோட அறிவு மழுங்கி விடாது, மாறாக அவனது மொழி மற்றும் இலக்கண அறிவு உச்சத்தை அடையும் அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. மிகச்சரியான பார்வை. மெய்யறிவும் மொழியறிவும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பயணத்தோட அடுத்த கட்டத்திற்கு போவோம். கழுத்திலிருந்து பார்வை நெற்றிக் கண்ணுக்கும் இறுதியாக தலைமுடிக்கும், அதாவது சடைக்கும் நகலுது. இந்த இடத்துல தான் அப்பர் மிக கடுமையான முரண்பாடுகளை அருகருகே வச்சு ஒரு மாபெரும் தத்துவ சித்திரத்தை தீட்டுறாரு. ஆமா, அது மிக தெளிவாவே தெரியுது. திரிபுரங்களை, அதாவது பறக்கும் அந்த 3 கோட்டைகளை எரிக்க சிவபெருமான் தயாராகிறாரு. அதற்கான அம்புல வாயு, திருமால், அக்னி இவங்கெல்லாம் பாகங்களா இருக்காங்க. இவ்ளோ பெரிய அழிவை நிகழ்த்தும் போதும் அவர் முகம் சிரித்தபடி இருக்காம். ஒரு பக்கம் சிரிப்பு, இன்னொரு பக்கம் அழிவு. அதேதான். மறுபுறம் பாத்தீங்கன்னா தன் நெற்றி கண்ணால மன்மதனை பார்த்து எரிச்சு சாம்பலாக்குறாரு. ஆனா அதே சமயம் ரதியோட வேண்டுதலுக்காக மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து ரதிக்கு மட்டும் தெரியும்படியான உருவமற்றவனாக, அதாவது அனங்கனாக மாற்றாரு. கோபத்துல நெற்றி கண்ணால எரிப்பதும் அடுத்த கணமே இறக்கப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிப்பதும் ரொம்ப முரண்பாடா தோணுதே. இது ஒரு ஆக்ரோஷமும் உணர்ச்சியும் கலந்த திரைப்படத்தோட உச்சக்கட்டம் மாதிரி இருக்கு. இந்த முரண்பாட்டை நாம இயற்கையோட சுழற்சியோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது ஒரு அடர்ந்த காட்டுல ஏற்படுற மாபெரும் காட்டுத்தீ பழைய மரங்களை ஈவிரக்கமின்றி எரிச்சு சாம்பலாக்குது. பார்ப்பதற்கு அது ஒரு கொடூரமான அழிவாக தோணும். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கு இல்லையா?
கண்டிப்பா. அதே சாம்பல் தான் அடுத்த பருவமழையோட போது புதிய செடிகள் முளைப்பதற்கான ஆழமான உரமாவும் மாறுது. அழிவும் படைப்பும் வெவ்வேறு முனைகள் அல்ல, அவை ஒரே சுழற்சியோட இரு பகுதிகள். வாவ், ரொம்ப அழகான ஒரு உதாரணம். திரிபுரங்கள் அப்படிங்கிறது வெறும் கோட்டைகள் அல்ல, அவை மனிதனுக்குள் இருக்கும் 3 வகையான மலங்கள். அதாவது ஆணவம், கண்மம், மாயை. அவற்றை அழிப்பது இறைவனோட கோபம் அல்ல, அது ஒரு மாபெரும் கருணை. ஓ, அப்போ அந்த அழிவே ஒரு கருணைதான். அதனாலதான் ஒரு சிரிச்சுக்கிட்டே அழிக்கிறாரா? ஆமா, அதனாலதான் அந்த அழிவு நிகழ்த்தும் போது அவர் முகத்துல புன்னகை பூத்திருக்கு. மன்மதனை எரித்ததின் தத்துவமும் அதுவே. காமம் அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்த இச்சையாக இருக்கக்கூடாது, அது உருவமற்ற ஒரு தூய்மையான அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மன்மதனை அனங்கனாக, அதாவது உருவமற்றவனாக ரதிக்கு திருப்பி கொடுக்கிறாரு. அற்புதம். இந்த அத்தனை முரண்பாடுகளையும் ஆக்ரோஷமான கருணையையும் தன்னுள் அடக்கி தலையில சாதாரண ஊமத்த மலர் சூடிய சடையோட அவர் ஆடும் வர்ணனையோட பாதாதி கேச வர்ணனை நிறைவடையுது. கரெக்ட், வர்ணனை முடிஞ்சது. ஒரு நிமிஷம், நீங்க சொன்னது சரிதான். பாதத்துல தொடங்கி கச்சே, கழுத்து, முகம்னு மேலேறி இறுதியாக சடையோட இந்த வர்ணனை தர்க்கரீதியாக முடிஞ்சிடுச்சு. இது 9வது பாடல்லே நடந்துடுது. ஆனா பதிகம் முடிவதற்கு இன்னொரு பாடல் இருக்கே. 10வது பாடல்ல அப்பர் மீண்டும் கீழிறங்கி வந்து கைலை மலையை அசைக்க முயன்ற அரக்கன் இராவணனை தன் பெருவிரலால் நசுக்கிய சிவனோட கால் பெருவிரலை வர்ணிக்கிறாரு. முழுமையா உச்சத்தை அடைந்த பிறகு ஏன் மீண்டும் பாதத்திற்கு திரும்பணும்? இது ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் குலைப்பது போல தோணலையா? அது குலைப்பதல்ல, அதுதான் இந்த வர்ணனையை முழுமையடையச் செய்வது. பாத்தீங்கன்னா, இராவணன் அப்படிங்கிறவன் எல்லையில்லா அதிகாரமும் பக்தியும் கொண்டவன். ஆனா அவனுள் இருந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் இறைவனே அசைக்க நினைத்தது. அந்த ஆணவ மலத்தை இறைவன் தன் கால் பெருவிரலால் நசுக்கிறாரு. ஓ, அகங்காரத்தை நசுக்கிற இடம் அது. ஆமா, நாம இறைவனோட அழகை அங்கமங்கமா ரசித்து உச்சி வரை சென்று விட்டோம். ஆனா மீண்டும் உலக வாழ்வுக்குள் நாம நுழையும் போது அந்த அகங்காரம் நம்மை தீண்டாமல் இருக்கணும்னா நாம மீண்டும் பற்றிக்கொள்ள வேண்டியது ஆணவத்தை நசுக்கிய இறைவனின் திருப்பாதங்களைத்தான். அதை நினைவூட்டவே அவர் பாதத்திற்கு திரும்புறாரு. ரொம்ப ஆழமான விளக்கம் அது. ஆனா இதைவிட பிரம்மாண்டமான ஒரு தத்துவ திறப்பு, ஒரு ஆச்சரியமான தருணம் இங்கே காத்திருக்கு. நீங்க நாம எந்த வரிசையில இந்த வர்ணனைய பார்த்தோம் அப்படின்னு சற்று நினைச்சு பாருங்க. எந்த வரிசை? முதல்ல பாதம், பிறகு இடுப்புல உள்ள கச்சை, அடுத்து கழுத்து மற்றும் தோள், பிறகு முகம், கடைசியாக சடைமுடி. ஒரு நிமிஷம், இந்த வரிசைய பார்க்கும்போது சைவ சித்தாந்த நூலான உண்மை விளக்கம் சொல்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தோட உடற்கூறு வரிசை என் நினைவுக்கு வருது. சரியா சொன்னீங்க. உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூல் நம சிவாயா அப்படிங்கிற 5 எழுத்துக்களும் இறைவனோட எந்தெந்த உடற்பாகங்களை குறிக்கின்றன அப்படிங்கறத தெளிவாக வரையறுக்குது. அது எப்படி பொருந்தது? அதன்படி பாத்தீங்கன்னா, நா என்பது பாதத்தை குறிக்கும், மா என்பது வயிறு அல்லது உந்தியை குறிக்கும், சி என்பது தோளை குறிக்கும், வா என்பது முகத்தை குறிக்கும், யா என்பது முடிகொண்ட தலையை குறிக்கும். நா பாதம், மா வயிறு, சி தோள், வா முகம், யா தலை. அடேங்கப்பா! அப்படியென்றால் நாம சிவாயா அப்படிங்கிற மாபெரும் பிரபஞ்ச மந்திரத்தோட வடிவிலேயே அப்பர் இந்த பதிகத்தோட கட்டமைப்பை உருவாக்கியிருக்காரா? ஆமா, பாடல்களோட வரிசையிலே அதை கொண்டு வந்திருக்காரு. பாதம் 2வது பாடல்ல, கச்சை 4வது பாடல்ல, தோள் 5 மற்றும் 6வது பாடல்ல, முகம் 7 மற்றும் 8வது பாடல்ல, சடை 9வது பாடல்ல. இது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்கே. இதுதான் நம்ம தொடக்கத்துல பேசின அந்த மாபெரும் ரகசியம். மந்திரமே உருவமாக, உருவமே மந்திரமாக சித்திரம்பலத்துல நடனமாடும் அந்த பிரபஞ்ச ரகசியத்தை அப்பர் பெருமான் தனது கவிதையோட அமைப்புக்குள்ளேயே மிக சூக்ஷ்மமா மறைச்சு வச்சிருக்கார். இது வெறும் உணர்ச்சி பூர்வமான பக்தி பாடல் மட்டுமல்ல, இது ஒரு தத்துவ பொறியியல். உண்மையிலேயே இது மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு கண்டுபிடிப்பு. சிவபெருமானோட நடன அழக வெறும் வார்த்தைகளால ரசிப்பது மட்டும் இல்லாம, ஒரு நிலப்பரப்போட செழிப்பு, ஒரு காலகட்டத்தோட வரலாற்று பதிவ, மனதோட குற்ற உணர்வை கழுவும் இறைவனோட புன்னகைய, தமிழோட இலக்கண விந்தியையும், முரண்பாடுகள் நிறைந்த இயற்கை சுழற்சிய, இதுக்கெல்லாம் மேலாக நமச்சிவாயா அப்படிங்கிற மாபெரும் மந்திரத்தோட உடற்கூற இந்த பதிகத்துக்குள்ள அப்பர் பெருமான் எவ்வாறு பொதிந்து வைத்துள்ளார் அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாவே பார்த்தோம். கண்டிப்பா ரொம்ப ஆழமான ஒரு பயணம் இது. இவ்ளோ ஆழமான விஷயங்களை அலசிய பிறகு கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன்.
ஐந்தெழுத்து மந்திரத்தோட வரிசையிலேயே உடற்பாகங்கள் அப்பர் வர்ணிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டு கொண்டோம். ஆனா இது அப்பர் முன்கூட்டியே திட்டமிட்டு இப்படிதான் அடுக்கணும்னு ஒரு அறிவார்ந்த கட்டுமானத்தோட எழுதினாரா? ஒரு நல்ல கேள்வி. அல்லது ஆழமான பக்தியில திளைத்து தன்னை முழுமையாக இழந்து நின்ற ஒரு மகானோட அடிமனதிலிருந்து இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான சூத்திரம் தானாகவே தடையின்றி ஒரு கவிதையாக வெளிப்பட்டதா? யோசித்து பாருங்கள். உங்களின் தேடல் தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். பாளையுடை கமுகு ஓங்கிப்பல் மாடம் நெருங்கி எங்கும் வாழையுடை புனல் வந்து ஏறி வாழ்வயல் தில்லை தன்னுள் ஆழ உடை கழல் சிற்றம் பலத்து அரணாடல் கண்டால் பீழையுடை கண்களால் பின்னை பேய் தொண்டர் காண்பது என்னே புருவிடை ஒன்றுடை புண்ணிய மூர்த்தி புலியதளன் உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. கொண்டு அணிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன் அணித்தில்லை அம்பலத்து ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேர் நந்தி உந்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்னே. சீங்கின்ற நீலம் மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன் மைன் என்ற ஒண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நீங்கின்ற எரியும் விளக்கு ஒத்த நீலமணி மிடற்றா கை நின்ற ஆடல் கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்னே. ஊனத்தை நீக்கி உலகு அறிய என்னை ஆட்கொண்டவன் தேன் ஒத்த எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலவன் எம் கோ வானத்தவர் உய்யவன் நஞ்சை உண்ட கண்டத்து இலங்கும் ஏனத்து எயிறு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்னே. தெரித்த கணையால் திரிபுரம் மூன்றும் செந்தியில் மூழ்கல் எரித்த இறைவன் இமயவன் கோமாங்கிடை அடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. சுற்றும் அமரர் சுரபதி நின் திருப்பாதம் அல்லால் பற்று ஒன்று இலோம் என்று அழைப்ப பறவையுள் நஞ்சை உண்டான் செற்று அங்கு அணுக்கணி தீழித்தான் தில்லை அம்பலவன் நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே.
விழி மிதித்து விரல் கண்டு